ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ண போறோம் லக்ஷ்மி மேம்காக. நான் உங்கள்கிட்ட கேட்கறது வெறும் 2 நிமிடம் மட்டும்தான். லக்ஷ்மி சிஸ்டருக்காக நீங்க இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. ஸோ வீடியோ ஃபர்தரா பாருங்க. ஆக்சுவலி நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணதோட இல்லாம கண்டினியூஸா விசாரிக்கிறீங்க, தங்கச்சி எப்படி இருக்காங்க, அக்கா நல்லா இருக்காங்களா, லக்ஷ்மி மேம் இப்போ ஓகேவா அப்படின்னு. ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. இவ்வளவு தூரம் நீங்க என்னதான் நம்ம பண்ணா கூட அதை ஃபாலோ பண்ணணும் இல்லையா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆக்சுவலி நான் நேற்று நைட்டும் பேசினேன், அவங்க அம்மாட்டையும் பேசினேன், தங்கச்சிட்டையும் பேசினேன், காலையிலையும் பேசினேன். முன்னைய காட்டிலுமே அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க மக்களே. லக்ஷ்மி மேம்கிட்ட பேசினப்ப சார் பரவாயில்ல சார், இப்போ கொஞ்சம் எனக்கு பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நேற்று அவங்க அம்மா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சார் முக்கியமாக மக்கள் எல்லாத்துக்குமே நான் நேரடியாக நான் மனமார்ந்த நன்றி சொல்லணும். நாங்கள் இவ்வளோ பண்ணுவாங்க, இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணி எங்களுக்கு இப்போ ஃபினான்ஷியலாக எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சார். இப்போ நான் எல்லாட்டையுமே நான் கேட்குறது, எல்லாட்டையுமே பேசுகிற, எல்லாட்டையுமே சொல்கிறது, பாப்பா நல்லா வந்துடணும், ப்ரேயர் மட்டும் எங்களுக்காக பண்ணிக்கோங்க சார், ப்ரேயர் மட்டும் பண்ணுங்க. ஏன்னா மக்களோட ப்ரேயர் தான் எங்களை காப்பாற்றும். இந்த டாக்டர் இவங்க எல்லாத்தையும் சொன்னால் கூட இதையும் தாண்டியுமே ஒரு அந்த சக்தி இருக்குது, ப்ரேயருக்கு ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம மேம்காக நம்ம 7:30க்கு இன்னைக்கு கரெக்டாக 7:30க்கு இன்னைக்கு நைட்டு நம்ம ஸ்டாஃப் எல்லாருமே சேர்ந்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் லைவ்ல ப்ரேயர் பண்ண போகிறோம் மக்களே. ஸோ அவங்க கண்டிப்பாக இந்த ஒரு 10 நாள் ஒரு 1 வீக்லேயே அவங்க கம்ப்ளீட்டாக டிஸ்சார்ஜ் ஆகி வரணும் அப்படின்னு கண்டிப்பாக இது நடக்கும். கண்டிப்பாக நம்ம ப்ரேயருக்கு பலன் இருக்கு. என்ன சார் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை 100% இருக்குது. அதுக்காக நான் பட்டையை அடிச்சுட்டு டெய்லியுமே 2 வேளை குடிச்சிட்டு அப்படின்னு கிடையாது. நம்ம மனசார ஒரு 4 பேருக்கு நம்ம நல்லது நினைக்கிறோம், நல்லது பண்ணணும் நினைச்சாலே நம்ம கடவுள் நமக்குள்ள நம்மளை பார்த்துக்குவார், நம்மளை நல்லா வச்சுக்குவார். ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு மக்களே. இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா, நான் பர்சனலாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம முன்னாடியே என்னை ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி எனக்கு 2018-19 எனக்கு ஸ்பைனல் சர்ஜரி நடந்துச்சு அப்படின்னு. அதாவது எப்படின்னா, இந்த அதிகமாக டாக்டர் கை வைக்கிறதுக்கே ரொம்ப பயப்படுறது அந்த ஸ்பைனல் சர்ஜரிக்கு தான் ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா அது ஒன்ஸ் இதாயிடுச்சுன்னா லெக்கு ஹேண்ட்லாம் பேரலைஸ் ஆயிரும். ஸோ அந்த சுச்சுவேஷன்லாம் நான் இருந்தேன். எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு 2016. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு 2.5 வருஷம் போகாத டாக்டர்ஸ் இல்லை. எதை பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 லட்சத்துக்கு பெயின் கில்லர் மட்டும்தான் எடுத்துருப்பேன். அவ்வளோ டெய்லியுமே சாப்பிடுவேன். அந்த கேரளா ஆயுர்வேதிக்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஆயில் போட்டுலாம் அதை ட்ரை பண்ணேன். அக்கு பஞ்சர் என்னென்னமோ ட்ரை பண்ணேன், எனக்கு சரியாகலை. என்னால் இப்போ நான் அவ்வளோ தூரம் 2 கிளாஸ் எடுக்கிறேன் இல்லையா, ஒரு 100 மீட்டர் நடந்தால் கூட அப்படியே உட்காந்துருவேன். ஸோ அப்போ டாக்டர்லாம் சொன்னது, சார் இந்த மாதிரி சர்ஜரிலாம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம்பா, திருப்பி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண முடியாது, வெயிட் தூக்க முடியாது, ப்ளே பண்ண முடியாது, நிறையா பயம்படுத்தினாங்க நம்மளை. ஃபஸ்ட்டு ஒரு 3 டாக்டர் 2 டாக்டர் பயம்படுத்தினாங்க, அவ்வளோதான்ப்பா லைஃப் அப்படிங்கிற மாதிரியே பயம்படுத்துவாங்க. அதே மீறி ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சபரிமலைக்கு போயிருந்தேன். நம்ம ஐயப்பனுக்கு நான் கூட எல்லா வருஷமும் நான் மாலை போட்டுறப்ப பார்த்துருப்பீங்க. ஐயப்பனுக்கு நம்ம சொல்லிட்டு போயிருந்தேன். அப்போ நான் அந்த முடியாமல் தான் போனேன். நான் மேலே கஷ்டப்பட்டு கூட அப்பா வந்தார், ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறிட்டேன் மக்களே. திரும்பி என்னால் இறங்கவே முடியல. அந்த 2017 என்னால் திரும்பி இறங்கவே முடியல. அப்படியே ஒரு கட்டத்தில் எங்கள் அப்பா அப்படியே அழுதுட்டாரு, நானும் ரொம்ப அழுதுட்டேன். என்னால் இறங்க முடியாதனால உட்காந்துதான் வந்தேன் அந்த கம்பியை பிடிச்சி. ஏன்னா அவ்வளோ பெயின் எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. ஸோ ஐயப்பன்ட்ட நான் ரொம்ப மனசார நான் உண்மையிலேயே வேணுனேன். அதுக்கு அடுத்த வருஷம் சரிங்களா, எனக்கு எப்படியாச்சு சரி, அதுக்கப்புறம் நான் சர்ஜரி பண்ணேன். அதுக்கு அடுத்த வருஷம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஐயப்பன்ட்ட டேரக்டாக போயிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே, நான் எப்பயுமே ஒரு ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா, ஃபாஸ்ட்டாக போயிட்டு எங்கள் அப்பாவுமே கூப்பிட்டு வந்துட்டேன். அப்பா வாங்கப்பா அப்படின்னு. உண்மையிலேயே ஒரு மிராக்கிளாக தான் இருந்துச்சு. நான் ஐயப்பன்ட்ட வருஷம் நான் போயிடுவேன். எல்லாருக்குமே ஒரு கடவுள் நம்பிக்கை, ஒரு காடு மேலே ஃபேமஸாக இருப்பான், பிடிக்கும், பிள்ளையார் பிடிக்கும், முருகன் பிடிக்கும். ஆனால் ஐயப்பன் கோயில் அங்கே போனால் மட்டும் எனக்கு தெரியாது, ஒரு 2 மினிட்ஸ் செம்ம பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். ஸோ அதை போகிறவங்களுக்கு தெரியுமே, ஃபீல் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். அது ஒவ்வொரு கோயிலுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனக்கு அந்த ரொம்ப பாசிட்டிவ் வைப் இருக்குது. நான் ரெக்கவர் ஆகி என் மக்களே. இப்போ நான் டாக்டர் சொன்னாங்க, தம்பி நீ வெயிட் தூக்க முடியாதுப்பா, ஜிம் போக முடியாது, இப்போ எல்லாமே நான் பண்ணுறேன் 100% ஓகே. நான் ஒரு 10 மணி நேரம் 6 மணி நேரம் கூட உட்காந்து கிளாஸ் எடுக்க முடியும். பட் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால தான் சொல்கிறேன். ஸோ ப்ரேயர்ஸ்க்கு நமக்கு எப்பயுமே ஒரு பவர் இருக்குது மக்களே. டாக்டர்ஸ் தாண்டி எல்லாத்தையுமே தாண்டி பவர் இருக்குது. ஸோ அதனால மேம்காக
என்னடா இது இவங்க எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க என்னோட ஸ்டூடெண்ட், நேரில் உட்காந்து படித்த ஸ்டூடெண்ட்ஸ். நாளைக்கு அவங்க சரியாகி வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை விட பெரிய சந்தோஷம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் தான் மக்களே ரொம்ப முக்கியம். நாளைக்கு ஏதோ ஒன்றா கூட நாங்கள் விட மாட்டோம். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டோட ஒவ்வொரு அவங்களுக்கு அந்த கெரியர் மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே நாங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் 7:30 வந்து ஒரு லைவ் வாங்க, ஒரு 2 minutes தான் இருக்க போகுது, கண்டென்ட்டெல்லாம் இல்லை. ஒரு 2 minutes 7:30 வந்துருங்க. ஆக்சுவலி இப்போ நான் டைட்டில் பார்த்துருப்பீங்க இல்லையா, Affairscloud. இந்த ரொம்ப அவருக்கு Affairscloud டேரக்டர் மிஸ்டர் செந்தில்குமார் சார், கணேஷ் இந்த மாதிரி நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க கணேஷ் அப்படின்னு ரொம்ப அவர் கேட்டுக்கிட்டாரு. அவங்க அம்மாவும் கேட்டுக்கிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, சார் பார்த்தீங்கன்னா நம்பவே இல்லை. திடீர்னு வந்து அப்பா அந்த மேம்க்கு வந்து நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்ப்பா, அவங்க மேபி நீங்கள் பர்சனல் மிலா பாப்பாவோட நான் பர்சனலாகவே அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 50,000 வந்து அவரோட ஃபோன் இன்கம் நேற்று நைட்டு அவங்க இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ சார் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி, நீங்களும் நன்றி சொல்லிடுங்க. நான் எதிர்பார்க்கல ஒரு பெரிய அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப. ஸோ எல்லாருமே இப்போ சேர்ந்து மேமுக்கு வந்து நம்ம ப்ரேயர் மட்டும் பண்ணி கொடுத்தா போதும். லக்ஷ்மி மேமும் என்கிட்ட சொன்னாங்க இப்போ நேற்று நைட்டு பேசினப்போ கூட, சார் எங்களுக்கு அமௌண்ட்டு இப்போ எல்லாமே இருக்குது சார், சாரை கூட அனுப்ப வேணான்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ எங்களுக்கு மேந்திருச்சு, ஒருவேளை நாங்கள் வந்துடுவோம் சார், எங்களுக்கு அமௌண்ட்டை விட எங்களுக்கு ப்ரேயர் தான் சார் வேணும். திரும்ப திரும்ப அந்த பொண்ணு கேட்டு ப்ரேயர் பண்ணுங்கள் சார், ப்ரேயர் பண்ணுங்கள் சார், ப்ரேயர் பண்ணுங்கள் சார். நான் வந்துடுவேன் சார், வந்து நான் திருப்பி நான் பேங்க் எக்ஸாம் எழுதுவேன் சார், எழுதி நான் கிளியர் பண்ணுவேன் சார். நான் ஆல்ரெடி போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் மிஸ் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க 3 நாளில் ஜாயின் பண்ண வேண்டியதுப்பா, நேரம் போயிருக்க வேண்டியது முடியாமல் போயிடுச்சுப்பா. அம்மாட்டே சொன்னேன் கண்டிப்பாக உங்கள் பொண்ணு பாருங்கள் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுவாங்க, அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ மக்களே, ஸோ 7:30 வந்துருங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து மேமுக்காக ஒரு 2 minutes மட்டும் ப்ரேயர் பண்ணுறோம். அந்த டைமில் ஒரு 1000 பேர் பண்ணுறப்ப அதுக்கான பலன் கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் மக்களே, பை பை, தேங்க்யூ.